வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான உளுந்தம்பருப்பு சாதம், உரத் தால் புலாவ். ரொம்ப ஒரு அருமையான டிஷ்ஷுங்க இது. ரொம்ப நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக ரொம்ப ஹெல்த்தியானது. இங்கே நல்ல பிளாக் கிராம் தால், அந்த கருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்து செய்கிறோம். நல்ல ஃபைபர், புரோட்டீன், கால்சியம் அதிகம் இருக்கிற இந்த உளுந்தம்பருப்பு அடிக்கடி நம்ம உணவில் நிறையா எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக நம்ம போன்களை ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக்கும். குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி இல்லாமல் நல்லா போனை ஸ்ட்ராங்காக்கிறதுக்கு இந்த உளுந்தம்பருப்பு சாதம்லாம் ரொம்ப நல்ல ரெசிபிங்க. அதுவும் இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உளுந்தம்பருப்பு சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக நல்ல வெங்காயம் சேர்த்துன தயிர் பச்சடி, குருமா, கிரேவி எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வெஜிடேரியன்ஸ்க்கு சிக்கன், மட்டன் குருமா, கிரேவி எல்லாம் சூப்பராக இருக்குங்க. வெஜிடேரியன்ஸ்க்கு வெஜ் குருமா, வெஜ் கிரேவி செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ரெசிபீஸ் எல்லாம் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஒரு சிலதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா அருமையான உளுந்தம்பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த உளுந்தம்பருப்பு சாதம் செய்ய ஃபஸ்ட்டு நான் ரைஸ் அளந்து எடுத்துட்டேன். இங்கே ஒரு 200 கிராம் அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கிறேன். நான் இங்கே பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். 200 கிராம் இருக்கும். நீங்கள் சாதா ரைஸ்லேயும் பண்ணலாம். நல்ல பாசுமதி ரைஸை கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஊற வச்சாச்சு. அடுத்தது உளுந்தம்பருப்பு. இங்கே ஸ்பிளிட்டட் பிளாக் கிராம் தால் எடுத்துருக்கிறேன். அந்த மேலே தோளோடு இருக்கிற உளுந்தம்பருப்பு, உடச்ச உளுந்தம்பருப்பு எடுத்துக்கிறேன். மேலே தோளோடு இருக்கிற முழு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கலாம், அதுவும் நல்லது தான். அளவு பார்த்திங்கன்னா 1 கப்பு ரைஸுக்கு இங்கே 1/3 கப்பு நான் உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கிறேன். அதாவது ஒரு கையளவு உளுந்தம்பருப்பு அப்படின்னு சொல்லலாம். இதை நல்லா வறுத்துக்கலாங்க. நல்ல வாசனை வர வரைக்கும் வறுபடணும். அந்த உளுந்து வறுக்கிற வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரைஸுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். உளுந்தம்பருப்பு ரொம்ப சத்தானது. நல்ல ப்ரோட்டீனும் கால்சியமும் இருக்குது. உளுந்தம்பருப்பு வச்சு செய்கிற ரெசிபீஸ் எல்லாம் ரொம்ப நல்லது. அதுவும் முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு, 30-40 இயர்ஸ் தாண்டின லேடிஸ்க்கெல்லாம் அந்த கால்சியம் டெஃபிஷியன்சி எல்லாம் இல்லாமல் இடுப்பு வலி, முதுகு வலி எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த உளுந்தம்பருப்பு வச்சு செய்யக்கூடிய ரெசிபீஸ் ரொம்ப நல்லதுங்க. இந்த உளுந்த சாதம்லாம் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லதுன்னு கூட. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். உளுந்தம்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. லைட்டாக அந்த கலர் மாதிரி லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் வந்துருச்சு. வாசனையும் சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க. நீ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வச்சிடலாம். உளுந்தம்பருப்பு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறட்டுங்க. இப்போ புலாவ் தாளித்து விட்டுறலாம். குக்கரில் செஞ்சிடலாம். ரொம்ப குயிக்காக ஈஸியாக ரெடி ஆகிடும். ஸோ இங்கே நல்லா குக்கரை சூடாக்கி 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் ரொம்ப நல்லது. இந்த புலாவுக்கு ரொம்ப நல்ல ஃப்ளேவரும் தரும். நெய் நல்லா உருகினதுக்கு அப்புறமா நம்ம ஹோல் ஸ்பைசஸை சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையும் இருக்கும். ஸ்பைசஸ்லேயும் நல்ல மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது. இங்கே 1/2 ஸ்பூன் சீரகம், 2 துண்டு பட்டை, 3 பச்சை ஏலக்காய், 3 கிராம்பு, 1 கருப்பு ஏலக்காய். இந்த கருப்பு ஏலக்காய் ஆப்ஷனல், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது நல்ல நார்த் இந்தியன் சைட் டிஷ்ஷுங்கிறங்காட்டிக்கு நான் கருப்பு ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். கூடவே ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்து விட்டுறலாம். நல்லா இந்த நெய்யில் சேர்த்து நல்லா அது பொரிஞ்சு வரணும் இந்த ஸ்பைசஸ் எல்லாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இங்கே நல்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இப்படி நீள நீளமாக சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுவும் இந்த நெய்யில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். கூடவே நல்ல பச்சை மிளகா, ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த வெங்காயம்லாம் நல்லா கலர் மாதிரி வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடணும். நல்லா அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஃப்ளேவர் போகணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வறுத்து ஊற வச்சிருக்கிற உளுந்தம்பருப்பை சேர்த்து விட்டுறலாம். உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு கூடவே ஊற வச்சிருக்கிற ரைஸும் சேர்த்து விட்டுறலாம். நான் இங்கே பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் சாதா ரைஸ்லேயும் பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பப்படி டிசைட் பண்ணிக்கோங்க. பட் பாசுமதி ரைஸுக்கும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ரைஸுக்கும் தண்ணியோட அளவு டிஃபர் ஆகும். அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இங்கே பாசுமதி ரைஸுக்கு 1 கப்பு ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி குக்கரில் செய்கிறோம். ஸோ 1.5 கப்பு நல்லா தண்ணி விட்டுட்டு
நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரைஸுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஃபைனலாக நல்ல பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை ஒரு கையளவு அப்படியே தூவி விட்டுருங்க. நல்ல வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், எல்லாமே சேர்த்தாச்சு. உப்பு செக் பண்ணிவிட்டு இனி நம்ம நல்லா லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி விசில் விட வேண்டியது தான். நல்லா எல்லாம் செக் பண்ணியாச்சு. இப்போ லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணுறேன். வெயிட்டை போட்டு விட்டு ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரே விசில் அல்லது 10 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா அந்த ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் திறக்கும்போது ஜம்முன்னு நல்லா கமகமன்னு வாசனையோட சூப்பராக நம்மளுடைய உரத் தால் புலாவ் உளுந்தம்பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப அருமையான டிஷ் இது. முக்கியமாக ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். நல்ல அந்த ஸ்பைசஸோட ஃப்ளேவர், வறுத்த உளுந்தோட வாசனை எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக நல்ல தயிர் பச்சடி, தால், குர்மா, கிரேவி, அது வெஜ்ஜாக இருந்தாலும் சரி நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷஸான ரெசிபிஸ் ஒரு சிலதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி இது. எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.